ஓகே, இந்த டிபி லிங்க் டாப்போ C200 பேன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 360 டிகிரி, டில்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 114 டிகிரி சம்திங். இதை பற்றின அன்பாக்சிங் வீடியோ ஏற்கனவே பார்த்தது தான். இதோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. 2 விஷயமா இருக்குது. ஒன்று வந்து இதை பற்றி ஃபஸ்ட்டு பேசிடுவோம். நெக்ஸ்ட்டு இதை வந்து மானிட்டரிங் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஒன்று கூட கொடுத்துருக்கு. இது 2 தான் இன்றைக்கி பேச போகுது. ரொம்ப ஈஸி தான், பெருசாக ஈஸின்னு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒர்த்தாக இருக்காது, ஒரு கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஒர்த்தாக இருக்காது அப்படின்றத மட்டும் வந்து யாரும் நினச்சிட வேணாம். அந்த டிபி லிங்க் அவங்களுடைய பேருக்கேற்ற மாதிரி அவங்களுடைய வேலைகள்லாம் இதில் எதிர்பார்க்காத அளவுக்கு கொடுத்துருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு கடைகளில் வீடுகளில் அவங்களுடைய ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கோசரம் ரொம்ப ஒரு சீப்பான, அதே சமயத்தில் ஈஸியாக கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி, ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, ஒரு வியூ பண்ணுறதுக்கு, ஹை குவாலிட்டி, இப்படி பல விதமான ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்பெஷலிஸ்ட் அந்த மாதிரி சொல்லலாம். ஒரு சிம்பிளாக சொல்ல போனாக்கா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு கேமரா ஒன்று வாங்கியிருந்தேன். அதை நான் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கே 3 நாள் அலாயிட்டு இருந்தேன். ஆனால் அந்தளவுக்கு அது குவாலிட்டி இல்லை. அதனால் ரிட்டர்ன் போட்டு தான் இதை வாங்கினேன். இது எந்த அளவுக்கு என்னை ஃபில்ஃபில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணி ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன். ரொம்பவே அருமையாக இருக்குது. வெயிட்லாம் ரொம்ப கம்மி தான். மற்றபடி பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பீக்கர் இருக்கும். ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மைக் இருக்குது. இதை ஆன் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ரெட்டில் தான் கண்டினியூஸாக எரியும். நீங்கள் ஒரு ஒய்ஃபை கூட கனெக்ட் ஸ்டார்ட் பண்ண உடனே ரெட்டு க்ரீன்னு சொல்லி பிளிங்க் ஆகி வந்து அது அந்த சிம்டம்ஸ் மாதிரி காட்டும். அதில் குவாலிட்டி வந்து 3 விதமான குவாலிட்டி கொடுத்துருக்கு. வீடியோவுடைய ஒரு அந்த ரெசல்யூஷன் வந்து நல்ல ஹையாக பார்க்குறதுக்கு 3 விதமாக கொடுத்துருக்கு. உங்களுக்கு எது வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகுதோ, எது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ, டேட்டா வந்து எது உங்களுக்கு ரொம்ப லோவாக கன்சியூம் பண்ணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு ஸ்பீடு நல்லா இருக்குது. கான்ஃபிகர் பண்ணுறது தான் இதில் ரொம்ப ஈஸியான வேலையை கான்ஃபிகர் பண்ணுறது தான். மொபைல் கூட கேமரா டு மொபைல், கேமரா டு ரவுட்டர். நீங்கள் ரவுட்டரு கூட தான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. உங்களது இன்னொரு ஃபோன் மொபைல் நீங்கள் வச்சுருந்தீங்கனாலே அந்த மொபைலை கூட இதை ஈஸியாக நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். மேபி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஒரு ஒய்ஃபை அந்த மொபைல் வந்து அந்த கேமராவுக்கு பக்கத்தில் ஒரு 5 to 8 மீட்டருக்குள்ளே 8 மீட்டர் ஓகே தான். 8 மீட்டர் நான் நைட் டைமில் யூஸ் பண்ணக்குள்ளே ஒரு 8 மீட்ரு அந்த லெவலில் வச்சு செக் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் அந்த 8 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து யூஸ் பண்ணக்குள்ளே கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஒர்க் ஆகும். சிம்பிளாக சொல்கிறேனே, இந்த கேமராவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த்து அந்த நெட்வொர்க்கை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அதோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அவ்வளோதான். அண்ட் இன்னொன்று இம்பார்ட்டன்டாக நான் சொல்ல மாட்டேன். இதோட கீழே அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து ஒரு 128 GB போடுற மாதிரி ஒரு மெமரி கார்டு அந்த ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்கு. அது உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 7 days ரெக்கார்ட் மோட் கொடுத்துருக்கு. நீங்கள் 7 days கன்ஃபார்மாக வந்து பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து அவுட்டோர் கேமரா கிடையாது, இன்டோரில் யூஸ் பண்ணுறது. ஆனால் நான் வந்து பார்த்துருமே இதை வந்து அவுட்டோரில் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துருமேன்னு தான் நான் இதை மேக்ஸிமம் இதை இன்ஸ்டால் பண்ணேன். இது அவுட்டோர்லேயே பிச்சு வதருது. அப்போ இன்டோரில் ஒரு யோசித்து பார்த்துங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மேபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 to 50 வராது, ஒரு 30 மீட்ரு 30 மீட்ரு நினைக்கிறேன். தாராளமாக வந்து ஃபுல்லாக கிளியராக கவர் ஆகுது. இன்னும் ஏன் 50 மீட்டரே வரும் தாராளமாக, 50 மீட்டர் தாராளமாக வரும். வேறு என்ன இதில் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோதான்.
இதோடைய மவுண்ட்டு வந்து அங்கேயே வீட்டில் இருக்குது, நான் எடுத்துகிட்டு வரல. இதை இப்படி ரொட்டேட் பண்ணிங்கனாலே போதும், லாக் ஆகிடும். திருப்பி ஈஸியாக இப்படி ரொட்டேட் பண்ணால் போதும், அப்படியே ரிட்டனில் எடுத்துக்க வேண்டியது தான். இதில் சிம்பிளாக சொல்லணுன்னா, எந்த அளவுக்கு வேலையை ஈஸியாக கொடுத்து ஒரு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப 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 ஈஸியாக வந்து இது கொடுத்துருக்கு. கேமரா பற்றின விஷயம் அவ்வளோதான் தற்சமயத்துக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இதோட அப்ளிகேஷன், கண்டிப்பாக அப்ளிகேஷன் இருந்தே ஆகணும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கான்ஃபிகர் மேட்ரு, அதாவது கேமராவிலேருந்து அந்த அப்ளிகேஷனுக்கும் மொபைலுக்கும் இந்த ஒரு விஷயத்தை, இந்த செட்டப் வந்து ஃபுல்லாகவே பின்னாடி வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக ஒரு விளக்கமாக பார்க்குற மாதிரி இருக்கும். அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த கேமராவை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, இந்த அப்ளிகேஷனுடைய ஒரு ஸ்பெஷல் என்ன, எந்த அளவுக்கு இது வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்குது, எந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்னென்ன ஒரு ஆப்ஷன்ஸ் இதில் வந்து நிறைய கொடுத்துருக்கு அப்படின்றத கொஞ்சம் ஓரளவுக்கு ஒன்று ஒன்றா பார்த்தலாம். இப்போது இதுதான் வந்து இந்த அப்ளிகேஷன் டாப்போ அப்படின்றது பார்த்தீங்களா, இதுதான். இதை நீங்கள் வந்து உங்களுடைய கேமரா வாங்கும்போது அந்த பாக்ஸ்லேயே வந்து ஒரு QR கோடு இருக்கும். அந்த QR கோடில் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியது தான். ஓப்பன் பண்ணதையும் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். நான் வந்து உங்கள் டிவைஸ் வந்து உள்ளே கனெக்டிங் கொடுத்துட்டேன், அதனால் டிவைஸ் காட்டுது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ண உடனே இந்த ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ப்ளஸ் அப்படின்னு இருக்கும். இது வந்து நீங்கள் டிவைஸை, அந்த கேமரா டிவைஸை நீங்கள் உங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணணும் இந்த அப்ளிகேஷனோட. அதுக்கு இதை நீங்கள் கொடுத்த உடனே ஒரு 2-3 மேபி 1 நிமிஷத்தில் வந்து கனெக்டிங் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். அப்படி வந்ததுமே இங்கே இந்தமாரி இந்த பாக்ஸ் வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் மேற்கொண்டு செய்ய வேண்டியதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, மறந்துட்டேன், அது கேமரா என்ன மாடல்னு கேட்கும். அதில் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கும், C200 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாடல் இருக்கும். அந்த நீங்கள் என்ன கேமரா மாடல் வாங்கிங்களோ அந்த மாடலை டச் பண்ணோன்னே கனெக்ஷன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேமரா கூட வைஃபையே லிங்க் பண்ணணும். அடுத்த வேலை அதுதான். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரவுட்ரு வச்சுருந்தீங்கன்னா ரவுட்ரோ அல்லது இந்த மொபைல் பக்கம் வேறு இன்னொரு மொபைல் வச்சுருந்தீங்கன்னாக்கா அதில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணியும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் கேமராவை ரீசெட் பட்டன் அழுத்தி ரீசெட் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ண உடனே அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெட்டு க்ரீன்னு சொல்லி பிளிங்க் மாறி மாறி எரியும். இந்த மாறி எரியிற சமயத்தில் நீங்கள் ஒய்ஃபை டிவைஸை வந்து அது கூட கனெக்ட் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னாக்கா அதிலே காட்டும், உங்களுக்கு மொபைலில் அந்த அப்ளிகேஷன்லேயே காட்டும். சரௌண்டிங்கில் பக்கத்தில் எந்த நெட்வொர்க் இருக்குது, உங்களது இருந்தால் உங்களது காட்டும், பக்கத்தில் வேறு இருந்தால் காட்டும். ஸோ நீங்கள் நார்மலாக வந்து ஒரு மொபைல் எப்படி உங்கள் ஹாட்ஸ்பாட்டை வந்து நீங்கள் ஃப்ரெண்டு செல்லுக்கு ஹாட்ஸ்பாட் எப்படி லிங்க் பண்ணிங்களோ சேம் அதே மெத்தடில் நீங்கள் அதை கனெக்ஷன் கொடுத்துக்க வேண்டியது தான். இதுதான் வந்து கனெக்ஷன் பண்ணுற ஒரு வேலை. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் முடிஞ்சிடுச்சுப்பா, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னாக்கா இதை டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னாக்கா இந்தமாரி ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனதையும் இதில் கொடுத்துருக்கிறது என்னென்னா ஆட்டோ செட்டிங்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை காலம் வந்து நீங்கள் பார்க்குறது ஒரே டைமில் 4 வந்து பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டி அது. நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டைமில் நடக்கிற அந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம், அதுக்காக தான் அது. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்துச்சு. அடுத்தது வீடியோ ரெக்கார்டு. நீங்கள் வீடியோ ரெக்கார்டுன்னு போட்டோடனே அங்கே மேலே வந்து அந்த ரெக்கார்டு ஆகிற அந்த காலம் மட்டும் ஒரு மாதிரி ப்ளூ கலரில் சரௌண்டிங் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வீடியோ வந்து ரெக்கார்டு ஆகிட்டுருக்கு. நீங்கள் வந்து இது மேனுவலாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறது இது, அது மட்டும்தான். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த சவுண்டு வேணாம், அதாவது அந்த உள்ள ஏன்னா கேமராவில் பார்த்தீங்கன்னா மைக் இருக்கும். ஸோ அதனால் சரௌண்டிங்கில் இருக்கிற அந்த நாய்ஸை வந்து நிறைய வரும். அந்த சவுண்டு உங்களுக்கு கேமராவில் வேணான்னா நீங்கள் இதை பண்ணிட்டீங்கன்னாக்கா இந்த இதில் வந்து உங்களுக்கு கேமரா மைக்ரோஃபோன் வந்து அது கொஞ்சம் கம்மியாகிடும், இல்லை ஃபுல்லாகவே நீங்கள் மியூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்களுடைய அந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ஹரிசாண்டல் லெவலில் நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இது. வெளியே வந்துடும் நம்ம.
இந்த ஆட்டோ எதுக்கு அப்படின்னாக்க டே மோட் நைட் மோட் அப்படின்னு நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் பகல்லையே இருக்கிறீங்கன்னா நைட் மோட்னு மாற்றிட்டிங்கன்னா இப்போ எப்படி பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கோ அந்த மாதிரி தெரியும். இது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ ஆட்டோவில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா பகலில் வரும்போது பகலில் அந்த வெளிச்சத்தை காட்டும், கலரை என்ன சொல்கிறது கலர்ஃபுல்லாக இருக்கும் பிக்சர், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் அதே மேனுவலாக வச்சிட்டிங்கனாக்கா எல்லா நேரமும் வந்து பார்த்திங்கன்னா நைட் மோடாகவும் மாறிடும், இல்லைனா எல்லா நேரமும் பகல் மோடாகவும் மாறிடும். ஸோ அது ஒரு பிரச்சனை, அதை விட்டுருங்க. செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணதையும் அதில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஐக்கான் லொக்கேஷன், டைம் ஜோனு, டாப்போ கேர் ஃப்ரீ ட்ரையல். இது வந்து என்னென்னா நீங்கள் உங்களுடைய மோஷன் டிடெக்ஷனை வந்து நீங்கள் எனி டைம் வந்து அந்த ஆன்லைனில் சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் மாதம் வந்து இதுக்கு நீங்கள் 300 பே பண்ணணும். ஒரு சிங்கிள் கேமரா வந்தால் 300. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் கேமரா எத்தனை ஆட் பண்ணிட்டு போகிறீங்களோ அதுக்கு மாதிரி நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு மெமரி கார்டு போட்டுக்கலாம். மெமரி கார்டு ரெக்கார்டுன்னு போட்டு ரெக்கார்டிங் ஆன் பண்ணினா ரெக்கார்ட் ஆகிட்ருக்கும். ரெக்கார்டிங் ஷெடியூலில் போனீங்கன்னாக்கா சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சண்டே 7 நாளைக்கு உண்டான ரெக்கார்டு இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா டிடெக்ஷன் ரெக்கார்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர்லேயும், கண்டினியூஸ் ரெக்கார்டிங் பார்த்திங்கனாக்கா ப்ளூ கலர்லேயும் காட்டும். நெக்ஸ்ட்டு வெளியே போயிடலாம். வீடியோ குவாலிட்டி 3 விதமான குவாலிட்டியில் கொடுத்துருக்கு. இது ரொம்பவே வந்து பிரமாதமாக இருக்குது. ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணுறது தச்சமே வந்து பார்த்திங்கன்னா 720 பிக்சல் தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதுவே பிச்சு உதறது. இன்னும் 180 பிக்சல்லாம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் டேட்டா வந்து நிறைய கன்சியூம் ஆகும். இந்த வைஃபை மோடம் ரவுட்டர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் 180 பிக்சல் போட்டுக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் ஸ்பீடாக சப்போர்ட் ஆகும். மொபைலில் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா அது வந்து தற்சமயத்துக்கு கொஞ்சம் ஸ்லோவாக ஆக ஆரம்பிச்சிடும். டேட்டாவையும் ஜாஸ்தி கன்சியூம் பண்ணும். 2 ஜிபிலாம் போட்டிருந்தீங்கன்னாக்கா ஒரு 8 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரத்துலேயே காலி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ். இதில் ரெக்கார்டு, ஆடியோ அதுமாரி நிறையா இருக்கும். நீங்கள் அதில் உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை அதில் நீங்கள் எடுத்து பண்ணிடலாம், வேணும்னா வச்சுக்கலாம். ஷேர் டிவைஸ், இந்த கேமராவை வேறு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வேறு யாராவது பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ அந்த கேமராவுடைய நேமை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணி ஷேர் பண்ணி யாருக்கு அனுப்புறீங்களோ அவங்களுக்கு அனுப்பிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு போயிடும். அவங்க அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி அதில் அவங்க கனெக்ஷன் பண்ணி பார்த்துக்கலாம். இவ்வளோ தான். அப்புறம் ஆட்டோ ரீபூட் நீங்கள் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். கொடுத்தா நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போது வேணாம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கொடுத்துக்கலாம். செட்டிங்ஸ் வேலை அவ்வளவு தான். இந்த ப்ளூ கலரில் கீழே பார்த்தீங்கன்னா மைக்கு, பேனு, டில்ட்டு, வாய்ஸ் காலு, ப்ரைவசி மோடு, அலாரம், டாப்போ கேர் அண்ட் ப்ளேபேக் அண்ட் மெமரி அப்படின்ட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் எதுக்கு? இந்த டால்க் அப்படிங்கிறத நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணோடனே இது என்ன ஆகும், கனெக்டிங் அப்படின்னு சொல்லி ஆகும். இப்போது இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நீங்கள் அதிலே கொடுத்துருக்கு பாருங்க, அது சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சாலே போதும். இதை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஹோல்ட் பண்ணிங்கன்னா முடிஞ்சிருச்சு. நீங்கள் பேசினீங்கன்னா அங்கே கேட்கும், அந்த கேமராவிலே கேட்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கால் வந்து கேமரா உங்களுக்கு கேட்கக்கூடிய பேசுகிறத வந்து அந்த ஒரு அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த வாய்ஸ் காலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைவசி மோடு அப்படின்னா நீங்கள் இப்போ இந்த டிஸ்பிளேயில் இப்போ வந்து எதுவும் தெரிய வேணாம் அப்படின்னாக்கா நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டிசேபிள் ப்ரைவசி மோட் அப்படின்ட்டுருக்கு. நீங்கள் மறுபடியும் டிசேபிள் பண்ணினா மட்டும்தான் வீடியோ உங்களால் பார்க்க முடியும். அதுதான் அதோட வேலை. அலாரம் அது எதுக்கு அப்படின்னா மோஷன் டிடெக்ஷன் ஆகும்போது, அதாவது யாராவது அந்த கேமரா சென்சாருக்குள்ளே அந்த வியூக்குள்ளே யாராவது வரும்போது அது ஒரு அலாரம் மாதிரி உங்களுக்கு சவுண்ட் கொடுக்கும். அதில் ஒரு 2-3 சவுண்டு இருக்குது. நீங்கள் எந்த சவுண்டு வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து டாப்போ கேர் வந்து நான் யூஸ்வலாக சொன்ன மாதிரி நீங்கள் ஆன்லைனில் வந்து இதை வந்து சேவில் இருக்கிற மாதிரி தான் கணக்கிது. நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து டேட்டாவை பார்த்துக்கலாம். அதுக்கு நீங்கள் மாதம் ஒரு அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளேபேக் அண்ட் மெமரி. ப்ளேபேக் மெமரியை பார்த்திங்கன்னா ப்ளேபேக்குன்றதை ஃபஸ்ட் டைம் பார்த்துருவோம். ஸோ நீங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக என்ன இருந்தது, என்ன நடந்ததுன்றதை நீங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நைட் 1 மணிலேருந்து
நைட்டு 24 அதாவது 24 ஹவர்ஸ் அந்த இது ரெக்கார்டில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு இதுக்கு முன்னாடி நாள் உள்ளது வேணும்னாலும் பார்த்துக்கலாம். உங்கள் மெமரி கார்டுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து இது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு மெமரி எதுக்குன்னா, நீங்கள் ப்ளேபேக்கில் என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அங்கே கொண்டுட்டு போகிறதுக்கு அந்த மெமரியில் சேவ் ஆகிருக்கும். அது ஒன்று. இதில் எதுக்குன்னா, அதாவது அந்த ஒரு பர்டிகுலர் டைம் முடிஞ்சோடனே அந்த எரேஸ் ஆகிட்டே வந்துடும். இதில்னா அப்படி எரேஸ் ஆகாது, சேஃபாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த கான்ஃபிகர் பண்ணுறது. இதுக்கெல்லாம் யாரும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஆளே தேவையில்லை, நீங்களாவே பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு பண்ணுங்கள். ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இது. ஸோ கம்மி செலவில் ரொம்ப ஒரு குறைவான நேரத்தில் ஒரு செக்யூரிட்டி பர்பஸ் நிறைந்த ஒரு பொருளை பற்றி இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ பயனுள்ளவங்க இந்த கேமராவும் நான் 100% வந்து சஜஷன் கொடுப்பேன். வாங்குறதா இருந்தால் இந்த கேமராவை வாங்குங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே மொபைல் நம்பர் கொடுக்குறேன், மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி.